Hi, hello friends. Welcome back to Homely Girl Diaries. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மார்கழி மாத என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ரெசிபி, ப்ராடக்ட் ரிவ்யூ, நான் செஞ்ச டிஐஒய் கிராஃப்ட்டு இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதம் ஆரம்பிச்சதுலேருந்தே நான் வந்து இயர்லியராக எந்திரிச்சிட்றேன். அதாவது 4 to 4:15 வந்து டெய்லியுமே எந்திரிச்சிட்றேன். ஏன் அவ்வளோ சீக்கிரமாக எந்திரிக்கன்னா, பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து மார்கழி மாதம் போடுறது வந்து அந்த 1 year போடுறதுக்கு வந்து சமம், அந்த 1 மாதம் போடுறது. ஸோ அதை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஒரு வேண்டுதலை வச்சு அதை பண்ணும்போது கண்டிப்பாக நிறைவேறும். அதுக்கப்புறம் நிலைவாசல்லாம் மஞ்சள்லாம் பூசி குங்குமம் வச்சு கோலம் போட்டு பூவெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி இருக்கும், மங்களகரமாக இருக்கும் வீடே. ஏன்னா நம்ம நிலைவாசலில் தான் வந்து லட்சுமி தாயார் வந்து வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம குலதெய்வமும் நம்மளை வந்து நிலைவாசலில் வந்து காத்து நிற்கும். ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப சுத்தபத்தமாக வச்சுக்கணும். வெளியெல்லாம் விளக்கு போட்டு உள்ளேயும் வந்து விளக்கு போட்டேன். அன்னைக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி. ஸோ வந்து நான் டிவியில் வந்து போட்டுகிட்டே தான் வந்து வேலை செஞ்சுருந்தேன். எல்லாம் விளக்குலாம் போட்டதுக்கப்புறம் நமக்கான டைம் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து நான் வாக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இயர்லியராக எந்திரிக்கனால ரொம்பவே டைம் கிடைக்குது. நான் வந்து கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு சூடான டீ குடிக்கும் போது கொஞ்சம் நேரம் அமைதியாக மைண்ட் இருக்கும், எந்த சத்தமும் இல்லாமல். நான் வந்து டீ போடும்போதே வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே ஃபோன் பார்த்துட்டே வந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். என்ன தனியாக உட்காந்துட்டு டீ குடிக்கணும், ஆனால் வந்துட்டு வேலை செய்யும்போது அந்த சாமி பாட்டு கேட்டுகிட்டே வந்து செய்யும்போது அந்த தனியாக இருக்க ஃபீலே வந்து இருக்காது. டீயை குடிச்சிட்டு நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி வந்துட்டு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் தான் வந்து செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம மாவு வந்து பிணைஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை பார்த்துட்ருந்தேன். பூரிக்கு எப்பவுமே மாவு வந்து சப்பாத்திக்கு இருக்க மாதிரி இலக்கமாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருந்தாவே பூரி வந்து நல்லா உப்பி வரும். நம்ம வந்து பூரி மசால் வந்து எப்படி செய்கிறேன்ற பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம். இது வந்து நானாக செஞ்ச டிஐஒயில் செஞ்ச ஒரு வால் டெக்கர்னு சொல்லலாம். நம்ம வேஸ்ட்டு மூடியெலாம் இருக்குல்ல, அதை வச்சு இதை பண்ணியிருந்தேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவரும் வந்து எந்திரிச்சு வந்துட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டீ போட்டு கொடுத்தேன். அத்விக் வந்து இப்போ நான் எந்திரிக்கனால அவன் எந்திரிக்க ஒரு 8 o'clock எந்திரிக்கானா இப்போலாம் ஒரு 6:30 எந்திரிச்சிட்றான். அவன் வந்து படுத்துட்டு இருந்தான். சரி வாங்க இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசால் எப்படின்னு பார்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு இவ்வளோ தான், சிம்பிளாக செஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் வணக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம மசாலுக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வந்து வணக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 80% வந்து குக் ஆனால் போதும். குக் ஆனதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அது கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும். அதுக்குள்ளே அத்விக் வந்து இங்கே உட்காந்துட்டு வந்து பேசிகிட்டே இருந்தான், வாமா வாமான்னு சொன்னான். ஸோ அதனால் அவனை அங்கே உட்கார வச்சுட்டு நான் வந்து வேலையை பார்த்துட்டு இருந்தேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு 4-5 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் கையாலேயே. அதை வந்து போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி கையாலேயே நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். லைட்டாக அந்த புளிப்பு இதோடு இருக்கும்போது பூரி மசால் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கடல மாவு வந்து தண்ணியில் கரைச்சி அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி எடுத்தோம்னா சூப்பரான பூரி மசால் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், செம்மையாக ஹோட்டல் ஸ்டைலில் வந்து ரெடி ஆயிடுச்சு.
நம்ம இப்போ வந்து பூரி தேய்ச்சி போட்டுடலாம். ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் மாவு வந்து நான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். அதே மாதிரி எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் போடுங்க, நல்லா உப்பி வரும். பாருங்கள் சூப்பராக உப்பி வந்துச்சு அன்னைக்கு பூரி எல்லாமே. பூரி எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டேன். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே வந்து சாப்பிட்டாங்க. அத்விக் மேலே ஏறிட்டு எப்பவுமே இப்படி தான் சாப்பிடும்போது ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பான். அத்விக் வந்து அப்போ தான் பால் குடித்ததுனால வந்துட்டு எனக்கு நான் அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அவரும் வந்து சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அத்விக்கு எப்பவுமே நான் பூரி செஞ்சேன்னா வந்து அவனுக்கு குட்டி பூரி தான் வந்து ரொம்ப பிடிக்கும். குட்டி குட்டி பூரி போட்டு கொடுத்தேன்னா அவனே வந்து சாப்பிட்ருவான். அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். எப்போவுமே லஞ்சுக்கும் சேர்த்து சமைச்சிருவேன். அன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் சமைச்சிருந்தேன். லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி என்னோடய மார்னிங் ரொட்டீனு. வாங்க இப்போ வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துலாம். இது என்னென்னா சோஃபா கவர் தான். செம்ம குவாலிட்டியாக வந்திருந்து. கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். நான் வந்து இதை ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். மெரூன் கலரில் இந்த மாதிரி நல்ல ஒரு ஜூட் மெட்டீரியல் மாதிரி இருந்தது. சூப்பராக இருக்கும். டிசைன் வந்து ஒரு ட்ரீ போட்ட மாதிரி இருக்கும். எல்லா கிளாத்லேயும் வந்துட்டு லேஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க இன்னுமே நல்லாயிருக்கு. இதில் வந்து மொத்தம் 16 பீஸ் வந்து இருக்கும். அதே கூட பில்லோவும் குட்டி பில்லோ கவர்ஸும் வந்து 5 வருது. ஒர்த்தபிள் ப்ராடக்ட், கண்டிப்பாக வாங்குங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து நான் சோஃபாவுக்கு போட்டு காட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து 2-in-1ஆகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் வாங்கினதும் வந்து அந்த மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இதுவும் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் வந்து மெரூனு, உள்ளே வந்து சாண்டில் வர மாதிரி. பாருங்கள் எவ்வளோ லுக்காக எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரூமே வந்து பிரைட்டான மாதிரி இருந்தது. இதோட இந்த vlog வந்து முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. பாய்.